என்னிடம் என்னை தேடி என்னை நாடி என்னை சரணடைந்து வந்தவர்கள் ஒரு பொழுதும் வீழ்ந்தது கிடையாது. நான் என் பக்தர்களை ஒரு பொழுதும் விழ வைக்க மாட்டேன். கை கொடுத்து காப்பாற்றுவேன். நம்பிக்கையோடு என்னை பின்பற்றி வழிபட்டு வருபவர்களுக்கு எப்பொழுதும் துணை நின்று காத்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்காதா என்று காத்து கொண்டிருக்கும் உனக்கு ஏராளமான நன்மைகளையும் அற்புதங்களையும் கொடுத்து வழங்கி உன் மனதை சந்தோஷப்படுத்த ஆச்சரியப்படுத்த என்னால் ஆன அனைத்து வேலைகளும் உன் வாழ்க்கையில் செய்தாகிவிட்டது. இனிமேல் அதற்கான பலன்களை தான் நீ பெறப்போகின்றாய். கண்கூடாக பல விஷயங்களை பார்த்து மகிழப் போகின்றாய். எத்தனை நாள் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு பிரச்சனைகள் தீராத நிலையில் நீயும் தவித்து கொண்டிருப்பாய். உன்னுடைய இந்த சங்கடமான நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுத்தே ஆக வேண்டும். உன் வாழ்க்கையில் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைத்தே ஆக வேண்டும் என்று இப்பொழுது உன் சாய் உன் கண்முன் தோன்றி வாக்கை கொடுக்கின்றேன். ஒவ்வொரு வாக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்கக்கூடியது. உன்னுடைய அனுபவம் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்ற உண்மையை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய மனதிற்குள் வந்த மாற்றம், உன்னுடைய குடும்பத்தில் நிகழ்ந்த மாற்றங்கள் அனைத்துமே உன் வாழ்க்கையில் நீ எப்படி எதை எடுத்துக்கொள்ள வேண்டும், இனிமேல் வரக்கூடிய நாட்களில் எந்த அனுபவத்தை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையை நலமாக மாற்ற முடியும் என்கின்றவற்றையெல்லாம் அது அழகாக கற்றுக் கொடுத்திருக்கின்றது. ஓம் சாயி சரணம் என்கின்ற இந்த மந்திரத்தை எப்பொழுதும் மனதிற்குள் சொல். உன்னுடைய நேர்த்தியான பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறும். நல்லதுக்காகத்தான் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஒளிப்படமாய் ஒளி உருவமாய் நான் எல்லா இடங்களிலும் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று நம்பி உன்னுடைய வேலைகளை நீ செய். பிறரை நம்பும் அளவிற்கு உன்னை நம்பாமல் இருப்பது ஒரு வகையில் உன்னை பின்னடைவை நோக்கி இழுத்து செல்கின்றது. உன்னை நீ நேசித்தால் எல்லோரையும் நீ தானாக நேசிப்பாய். முதலில் உன்னை நீ நேசி, பிறரையும் நேசி. யாரையும் வெறுக்காதே, பகைமையை வளர்த்து கொள்ளாதே. எல்லோருக்கும் சேவை செய்யும் குணம் உனக்குள் இருக்க வேண்டும். யார் உன்னை எப்படி நடத்தினாலும், என்ன குறை கூறினாலும், உனக்கு தீமையே இழைத்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கும் நன்மையை நினைக்கக்கூடிய பழக்கம் என்னுடைய பக்தர்களுக்குள் இருக்க வேண்டும். அந்த நினைவானது உங்களை வாழ வைக்குமே தவிர ஒரு பொழுதும் உங்களை வீழ வைத்து விடாது. உன்னுடைய விருப்பம் என்ன, அந்த விருப்பத்திற்கான அத்தனை முயற்சிகளையும் நீ எப்படி செய்து கொண்டிருக்கின்றாய் என்று தெரிந்த நான் அதை உடனே நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். உன்னுடைய வாழ்விற்கு நன்மையை உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து கவனத்தோடு செய்து முடித்திருக்கின்றேன். எந்த ஒரு ஏமாற்றமும் நீ இனி அடைய மாட்டாய். ஏமாந்தது எல்லாம் போதும். கண்மூடித்தனமாக ஒரு சில விஷயங்களில் நீ நடந்து கொண்டதால் இப்படிப்பட்ட அவமான நிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். எந்த ஒரு ஏமாற்றமும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்க போவது இல்லை. பல பாடங்களை கற்றுக்கொண்டு யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற உண்மையை நீ அழகாக கற்றுக்கொண்டு இருக்கின்றாய். பிறருக்கு உன்னால் முடிந்த அனுபவ உண்மைகளை எடுத்து சொல்லி தீய வழியில் யாரும் செல்லாமல், எந்த ஒரு சேற்றிலும் காலை வைத்து சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கு உன்னால் முடிந்த அறிவுரைகளை கூறு. நல்லது நடக்கும்.